அதிகாரம் 98. பெருமை. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவர்க்கு அஃதிறந்து வாழ்த்தும் எனல். பிறரால் செய்ய இயலாத காரியத்தையும் நம்மால் செய்ய இயலும் என்ற ஊக்கத்தை தருவதே பெருமை. அத்தகைய ஊக்கத்தை கைவிட்டு உயிர் வாழ்தல் இழிவை தரும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அனைத்து உயிர்களும் பிறப்பால் ஒன்றே, ஆனால் அவரவர் செய்கின்ற தொழில்களால் வேற்றுமை உள்ளது. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். ஒருவரிடம் உள்ள மேன்மை குணம் மற்றும் கீழான குணத்தாலேயே அவர் உயர்ந்தவர் மற்றும் தாழ்ந்தவர் என வகைப்படுத்தப்படுவார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. அறநெறி தவறாமல் தம்மை காத்து வாழும் மகளிரை போல நேர்மை குணத்தோடு தம்மை காத்து வாழும் ஒருவருக்கு பெருமை குணமும் அமையும். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். தாம் வறுமையுற்றாலும் செயற்கரிய செயல்களை செய்து முடிப்பவரே பெருமையுடையவர் ஆவர். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணி கொள்வேன் எனும் நோக்கு. செயற்கரிய செயல்களை செய்யும் பெரியோர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோம் என்று சிறியோர் எண்ணுவது இல்லை. இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கற்படின். மேன்மை குணம் பொருந்தியோரிடம் உள்ள கல்வி, செல்வம் முதலானவை கீழான குணம் உடையோரிடம் சேர்ந்தால் அது அவர்களுக்கு செருக்கினை ஏற்படுத்தும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமையின் இயல்பு பணிதல், சிறுமையின் இயல்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல். பெருமை குணம் என்பது சிறப்புடைய இடத்திலும் செருக்கின்றி இருத்தல். சிறுமை குணம் என்பது சிறப்பில்லா இடத்திலும் செருக்குடன் நடந்து கொள்வது. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பெருமை குணம் உடையவர் பிறரது நல்லதையே எடுத்து கூறுவர். சிறுமை குணம் உடையவரோ பிறரது குற்றத்தையே பெரிதாக எடுத்து கூறுவர்.